மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேக்ஸ் இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ண எக்ஸாமுக்குமே கொண்டு வந்துட்டாங்க மேக்ஸை. அப்புறம் மேக்ஸ் இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் இல்லை. அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் நம்ம படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து கம்பல்சரி. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஃபெயில் ஆனேன் லோயரில். எனக்கு வந்து அது கேல்குலேஷனும் புரியாது. ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே ஒரு கடுப்பாக வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கிளாஸ்லேயே நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இது வந்து செகண்ட் அட்டெம்ப்டில். ஸோ அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போது ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ் லோயர்ஸ்குள்ள புக் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருக்குன்னா இதை பார்த்தாலே இது என்னடா இது எப்படிடா போடணும் அப்படின்னு ஒரு கடுப்பு வரும். ஸோ இது வந்து இதுக்கு தான் இதிலேருந்து நம்ம இதை சப் பண்ணுறோம், இதை லெஸ் பண்ணுறோம், இதுதான் ரீசன், இதுதான் கான்செப்ட், இப்படி பண்ணால் தான் இது கரெக்டாக சென்டர் ஆகும்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிட்டனாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் லெட்டருக்கும் நம்ம ஏன் இங்கே கொண்டு வரோம், இது ஏன் சென்டரில் வருது, இப்போ இது ஓகே. இன்னொன்று ஒன்றில் வந்துட்டு இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது கூட ஏதோ ஆட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் சில பேத்துக்கு புரியாது, கடுப்பாகும். உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் டீச் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், அது டீச் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து அது வந்து பிடிக்கும். நான் நிறைய பேத்துக்கு சொல்லி கூட கொடுப்பேன் கிளாஸில், யார் டவுட் கேட்டாலும். ஸோ இது வந்து லோயருக்குள்ளது. அப்புறம் இதுவுமே இங்கிலீஷ் லோயர், பட் இப்போ ஹையருக்கும் இது தானே. ஸோ இந்த பேராலாம் ஜூனியர் வர உள்ள பேரா வந்து அப்படியே அடித்ததே அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ள பேரா கூட ஓகே தெரியாதான் இருக்கும். ஆனால் மற்றபடி நம்ம ஆல்ரெடி அடித்ததே அடிக்க மாதிரி இருக்கும். பட் ஓகே, இன்னும் மிஸ்டேக்கே கம்மி பண்ணல, அதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது புக்கை பற்றி குறை. அதுக்கப்புறம் இது வந்து இப்போது தமிழுக்கு புதுசாக புக் வாங்கியிருக்கேன். தமிழ் ஓகே தான், லோயருங்கிறதுனால எனக்கு 10 மிஸ்டேக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கிலீஷ்க்குமே நான் வந்து லாஸ்ட் டைம்லாம் 4 மிஸ்டேக் 2 மிஸ்டேக்லாம் கொண்டு வந்திருக்கேன் மொத்தமாகவே. நான் வந்து எக்ஸாம் ஹாலில் வச்சு நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்பீட் மிஸ்டேக் வந்து 8 தான் வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் லெட்டர் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 7க்குள்ளே தான் வந்துச்சு. நான் மிஸ்டேக் எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனாலே 20க்குள்ளே தான் மிஸ்டேக் வரதுனால எனக்கு டிஸ்டிங்ஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டைம் ஏதோ கம்ப்யூட்டர் கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம வந்து ரொம்ப வந்து பேராசைப்பட வேண்டாம், ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் மைண்டில், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு வச்சுருந்தேன். பட் டிஸ்டிங்ஷன் வந்துட்டு அது ரொம்ப ஹாப்பி. அப்புறமா இது வந்து தமிழ் லோயருக்கு செகண்ட் பேப்பர். பட் ஆனால் இது எங்களுக்கு இன்னும் டீச் பண்ண ஆரம்பிக்கலை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தமிழ் எப்படி அடிக்கணும்னு தெரியல, பார்ப்போம். பட் கண்டிப்பாக நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்கள் தமிழ்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணி வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா அதை சொல்லிக் கொடுக்க ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக எப்போ உள்ளதுன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா நான் அடித்த பேப்பர்ஸ் இது எல்லாமே. ஆகஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா. ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஃபைலில் இங்கிலீஷ் ஃபைலில் நிறையா வச்சுருந்தேன் லோயருக்கு. அப்புறம் தமிழுக்குமே தனியாக வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அங்கே பிளேஸ் எல்லாமே அங்கங்கே மாற்றினாங்க, ஷிஃப்ட் பண்ணாங்க 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு. அப்போ எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே நிறையா அங்கே தான் இருந்துச்சு. அப்புறமா அது எப்படியும் ரிட்டன் வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் புது ஃபைல் கொடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கே கொண்டு வர பழகிட்டேன். இப்போ வந்துட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்ஸ்க்குள்ளது இதில் இருக்குது. கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்கும். அது உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது வந்து ஆஃப்லைனில் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். டைப் கிளாஸ் வந்துட்டு நேரில் போயிட்டு படிக்கிற மாதிரி. என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நேரில் வந்துட்டு அந்த மிஷினில் டைப் பண்ணுற மாதிரி. நான் வீட்டில் இருந்து படிக்கலை, மொபைலில் எதுவும் லேர்ன் பண்ணல, ஆஃப்லைன் கிளாஸ் தான். இன்ஸ்டிடியூட்டில் போய் தான் படிக்கிறேன். அங்கே வந்துட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் கற்றுக்கிறேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடியும் அதே இன்ஸ்டிடியூட்டில் தான் படித்தேன். பட் வேறு பிரான்ச்சில். இப்போ வந்து இன்னொன்று பிரான்ச்சில் படிக்கிறேன், மெயின் பிரான்ச்சில். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி படித்த பிரான்ச் ஓப்பனில் இல்லை. ஸோ இப்போது நீங்கள் வந்து டைப் போடுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே போட்டுருங்க. இப்போவே போட்டிங்கன்னா ஃபெப் எக்ஸாம் எழுத முடியாது. ஆனால் நீங்கள் ஆகஸ்ட்டில் எழுதிடலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 2026 முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. 2026 ஃபெப் ஆகஸ்ட் மட்டும் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லைனா 27 ஃபெப் ஆகஸ்ட் 2027 வரை இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. 4 ஷிஃப்ட் முடியவுமே
இன்ஸ்டிடியூஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிஸ்டமில் வந்து டைப் பண்ணுற மாதிரி வைக்க போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டம்லனா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது நம்மளோட கீபோர்ட்ஸ் வந்து, தமிழில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. தமிழ் கீபோர்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்லேயே வந்து அது வந்து கீஸ்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் வச்சே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதுக்காக தனியாக கீபோர்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா எனக்கு என்னென்னு தெரியல. பட் வந்து கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்து டைப் ரைட்டிங் படிக்கிற மாதிரி 2 இயர்ஸில் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ்னால் 4 ஷிஃப்ட்லன்னு சொல்கிறாங்க. அந்த 4 ஷிஃப்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னக்கிட்டே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டா, இல்லைனா இப்போவும் ரீசெண்டாக ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னக்கிட்டே தான் வந்துச்சான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் யார் டைப் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இப்போவே போயிருங்க. இப்போவே போனீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் லோயராச்சும் முடிச்சிடலாம். ஏன்னா ஃபிப்ல எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் போட முடியாது. இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு, கை வலிக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் 3 ஹார் 2 ஹார் கிளாஸ் போட்டிங்கனாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஆகஸ்ட்டில் தெளிவாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கூட எடுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஏன்னா இப்போ வரப்போகுது 1 மந்த்லலாம் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது, அது கஷ்டம். மிஷினில் வந்து கை வலிக்கும். நீங்கள் வந்து இப்போவே 2ம் சேர்த்து தமிழ் இங்கிலீஷ் 2ம் சேர்த்து போட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் செம்மையாக அடிச்சிடலாம். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. லோயர் மட்டுமாச்சும் முடிச்சிருவீங்க. சப்போஸ் 2026ஓட மிஷின்லாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் சிஸ்டம்லனா அது எப்படியும் கொண்டு வர 2 இயர்ஸ் இழுத்து அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரியாது. இந்த சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் வேல்யூ சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக அது என்ன நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே பண்ணிடுங்க. டைப் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா. ஸோ இது வந்து லோயர் நான் படிக்கும்போது எங்கள் இன்ஸ்டிடியூஷன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி தான் வைப்பாங்க மாடல் டெஸ்ட்டு. ஸோ அதில் எப்போவுமே நல்ல மார்க் தான் எடுப்பேன். என்னோடய மார்க் பார்த்திங்கன்னா பாஸ், பட் 96 76 சம்டைம்ஸ் இதோடு நிறையாலாம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் பேப்பர். எத்தனை மிஸ்டேக் விட்டுருக்கேன்? 2 மிஸ்டேக்கா? எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இப்படி தான் கொஞ்சம் நிறையாவே மார்க் கம்மி பண்ணுவாங்க. 2 மிஸ்டேக் தான் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து 3 மிஸ்டேக்கா? 3 மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக் 2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் 9 மிஸ்டேக் விட்டுருக்கேன்னா, லெட்டரில் இதில் அதிகமாக விட்டுருக்கேன். பட் இவ்வளோ விட மாட்டேன், சம்டைம் தான் வரும். ஸ்பீடில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 2 மிஸ்டேக் தான். பார்த்திங்களா, ஸ்பீடு வந்து ஜம்முன்னு அடிப்பேன். இன்னொன்று பேப்பர் எடுத்து பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் எப்படி? ஸோ லெட்டரில் பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் விட்டுருக்கேன், 3 மிஸ்டேக் தான் விட்டுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் கூட விடலை, பட் 2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்படி தான் எங்களுக்கு பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எக்ஸாமில் போய் நல்லா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ டைப்குள்ளதெல்லாம் நான் உங்ககிட்ட எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, நான் வந்துட்டு ஸ்டெனோ படிக்கிறேன்ல, ஸோ அங்கே உள்ள சார் வந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல், புக்கு வந்து ஸ்டெனோக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வெளியே இது வந்து அப்படி கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க சும்மா. அதனால உங்களோட டைப் கிளாஸ் பேப்பர் இருக்குது, நீங்கள் டைப் படிக்கிறீங்களே, ஸோ யூஸ் ஆகும் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தமிழ் ஜூனியருக்கு இருந்துச்சு, ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஒரு ஹையர் பொண்ணு ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தா, அவளுக்கு தேவைப்படான்னு சொல்லி என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டா. அப்புறம் இது வந்து ஓகே, இது வந்து இதுக்குள்ளது ஸ்டெனோவுக்கு வந்து வவல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சார் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் சம் எழுதி பார்த்தது தானா. ஓகே, பேப்பர் எல்லாமே இந்த பக்கம் வந்துடுச்சு. ஸோ டைப் பற்றி இவ்வளோ தான். டைப் பற்றி இன்னும் எதுவும் டவுட்ஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக இதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து லோயர் ரொம்ப பிடிக்கும். லோயர் செம்மையாக வரும். இப்போ எனக்கு தமிழுமே ஒரு 8:30 மினிட்ஸ்குள்ளெல்லாம் வருது. இங்கிலீஷுமே எனக்கு 7 மினிட்ஸ்குள்ளெலாம் வந்துச்சு, வீடியோவில் போட்டிருப்பேன். அதனால் எனக்கு டைப் ரொம்ப பிடிக்கும். பட் ஹையர் மட்டும் இப்போ வந்து இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. அதுவுமே சீக்கிரமாக ஒரு 8 மினிட்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். ஹார்ட் ஒர்க் போடணும். இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்சம் லீவ் எடுக்கிறேன். முந்தி லீவே எடுக்கவே மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஃபெயிலாக. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அசால்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்டிங்ஷன் எடுத்துட்டோம்ல, ஸோ அது வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லீவே எடுக்கக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பிளானோடு இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டெனோ பற்றி பார்க்கலாம்.